ஸ்டார்லிங்க், ஜியோ, ஏர்டெல் கேட்குறதுக்கு டெட்லி காம்போவாக இருக்குல்ல. உலகத்தோட மிகப்பெரிய டெக் ஜெயண்டான எலான் மஸ்க் கூட இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய டெலிகாம் ஜெயண்ட்ஸான ஏர்டெல் அண்ட் ஜியோ சேர்ந்து புதுசாக ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு கொடுக்க போகிறாங்க. சரி, ஓகே, எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வெறும் இன்டர்நெட் கனெக்ஷனோட நின்றாது. அதையும் தாண்டி இந்தியாவோட சேஃப்டிக்கே பின்னால் பிரச்சனையாக முடியலாம் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுனால அப்படி என்ன இந்தியாவுக்கே பிரச்சனை வந்துட போகுது? ஸ்டார்லிங்க் என்ன பண்ண போகிறாங்க இந்தியாவில்? வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். எலான் மஸ்க் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க்கு, எக்ஸ் அப்படின்னு பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவர். ஆல்ரெடி டெஸ்லா கார் இந்தியாவில் கொண்டு வரணும்னு பல முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்கார். ஆனால் அது முடியறதுக்கு முன்னாடியே இப்போ ஸ்டார்லிங்க் மூலிமா இந்தியாவுக்குள்ளே என்ட்ராக போகிறாரு. சரி, ஓகே, இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு இன்டர்நெட் ப்ரொவைடிங் கம்பெனி. இங்கே நம்ம ஆல்ரெடி ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், பிஎஸ்என்எல்லாம் கொடுக்குற அதே சேவை தான். ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜியில் கொடுக்குற ஒரு கம்பெனி. அதாவது சேட்டலைட் மூலயமா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்டர்நெட்லாம் ஒன்று மொபைல் டேட்டா, அது செல்ஃபோன் சிக்னல்ஸ்லேருந்து வரும். அடுத்து ப்ராட்பேண்ட், இது ஃபைபர் கனெக்ஷன் மூலிமா வருது. ஆனால் ஸ்டார்லிங்க் டேரெக்டாக சேட்டலைட்லேருந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்க. இதுக்காக ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்ஸ்லாம் நம்ம இந்தியா கண்ட்ரிக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சேட்டலைட்ஸ்லாம் லோ ஆர்பிட் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்பேஸில் ஆராய்ச்சி பண்ண அனுப்புகிற சேட்டலைட் மாதிரி கிடையாது. பூமியோட லோவர் ஆர்பிட்டாலில் இந்த சேட்டலைட்ஸை அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்த சேட்டலைட்லேருந்து சிக்னல்ஸ் நம்ம நாடு முழுக்க கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஆண்டனா மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. அந்த ஆண்டனா மேலே உள்ள சேட்டலைட்லேருந்து சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நமக்கு வீடு முழுக்க கொடுக்கும். இதுதான் இவங்களோட ஐடியா. இப்போ இதுக்காக ஸ்டார்லிங்க்லேருந்து சொல்லப்படுற தகவல் என்னன்னா, கிட்டத்தட்ட 7000 சேட்டலைட்ஸை இந்தியாவுக்கு மேலே நிப்பாட்டி வைக்க போகிறாங்க. சரி, இவங்க ஏன் தனியாக வராமல் ஜியோ அண்ட் ஏர்டெல் கூட சேர்ந்து வராங்க அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் ஆல்ரெடி இங்கே பெரிய ஆளுங்களாக இருக்கிற ஜியோ அண்ட் ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. சரி, ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் தானப்பா கொடுக்குறாங்க, இதில் என்ன இந்தியாவுக்கு ஆபத்து அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட்டே. எலான் மஸ்க் டெக்னாலஜியில் மிகப்பெரிய ஜாம்பவான். இப்போ கூட அவரோட டிராகன் ஸ்பேஸ் ஷிப் தான் சுனிதா வில்லியம்ஸோட க்ரூ மெம்பர்ஸை பூமிக்கு கொண்டு வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க நம்ம நாட்டை சுற்றி நிப்பாட்ட போகிற சேட்டலைட்ஸை வெறும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிக்காக மட்டுமா கொடுப்பாங்க? அது மூலிமா இந்தியாவோட பல டேட்டாவை எடுக்கவும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க சில ஆய்வாளர்களோட கருத்து. இந்த சேட்டலைட்லாம் நம்ம பூமிக்கு மேலே நிப்பாட்டி அங்கேருந்து நமக்கு வர கம்யூனிகேஷனுக்காக கவர்மெண்ட் ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை ஸ்டார்லிங்க்காக ஒதுக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி இந்தியாவோட இஸ்ரோ டீமுக்காகவும் டிஃபென்ஸ்க்காகவும் ஒதுக்கப்பட்ட ஃப்ரீக்வன்சி. இதை தான் ஸ்டார்லிங்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பிஎஸ்என்எல் இந்தியா மேலே வைக்குது. இவங்க சொல்கிறது உண்மையாகிற பட்சத்தில் கண்டிப்பாக இதில் ரிஸ்க் இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதிபராக மாறி இருக்க ட்ரம்ப் கூட இந்த கொள்கையை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறவர். ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் மூலியமாக இந்தியாவோட இயற்கை வளங்கள், மக்களோட டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து அது மூலிமா இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸ்டார்லிங்க் நமக்கு உண்மையாக தேவையா அப்படிங்கிறத யோசிப்போம். ஸ்டார்லிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, காடு, மலைப்பகுதிகளில் கூட மொபைல் சிக்னல் சரியாக இல்லாத இடங்களில் கூட சேட்டலைட் மூலிமா கனெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. சரி, இது கரெக்டு தான். ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன்னு எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்தியாவோட எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக இந்த சிம் வச்சுருந்தா சிக்னல் கிடைக்கும்னு ஒரு ஜாம்பவான் இருந்துச்சு. அதுதான் பிஎஸ்என்எல். நாடு முழுக்க கிட்டத்தட்ட 85,000க்கு மேலே டவர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ஸ்டார்லிங்க் சொல்கிற காடு, மலை மாதிரியான ஏரியா உட்பட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் டெவலப் பண்ண ப்ராப்பர் ஃபண்டிங் ஒதுக்கியிருந்தா ஸ்டார்லிங்க் வந்து தான் நமக்கு சிக்னல் தரணும்னு தேவையே இல்லை. அடுத்தது ரேட்டு. ஸ்டார்லிங்க் ஆல்ரெடி யூஎஸ்ஏல கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதோட மந்த்லி ரேட் நம்ம இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே. சரி, இந்தியாவுக்கு வரப்போ கம்மியாகும்னு வச்சாலுமே கூட அட்லீஸ்ட் 3,000லேருந்து 5,000 ரூபா கண்டிப்பாக வரும். இவங்க சொல்கிற மாதிரி காடு, மலைப்பகுதிகளில் இல்லை இன்டீரியரில் இருக்கிறவங்கலாம் 5,000 மாதம் செலவு பண்ணி கனெக்ஷன் வாங்க ரெடியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? ஏன் நம்ம வாங்குவோமா ஃபஸ்ட்டு? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இயற்கை வளங்கள்லாம் அதிகமாக இருக்க, அப்புறம் மிகப்பெரிய சந்தை பொருளாதாரமாக உள்ள இந்தியா மாதிரி நாடுகளோட தரவுகள், அதாவது டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப 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 சென்சிட்டிவ். இதை எந்த விதத்துலையும் லீக் ஆகாமல் இருக்க கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது அவங்களோட பொறுப்பு. இப்படி டேட்டாஸ்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு ஸ்டார்லிங்க் மேலே அலிகேஷன் வைக்கிறாங்களா? சரி, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பரிசோதனையெல்லாம் ஓப்பனாக பண்ணி உண்மையான ரிசல்ட்ஸை பொது வெளியில் சப்மிட் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டார்லிங்கை அலோவ் பண்ணலாம்.
இந்தியாவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவை தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னும் இந்தியாவில் கரண்ட் கனெக்ஷன்ஸே இல்லாத வில்லேஜஸ் எவ்வளவோ இருக்குது. கவர்மெண்ட்டே நடத்துகிற பிஎஸ்என்எல் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஸ்டார்லிங்க் வந்து தான் நமக்கு நல்ல கனெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது மாதிரி சூப்பர் தகவலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே கியூரியஸ். டாடா, பை பை.